முகங்கள். லோகேஷ் வகையறாக்களின் கவனத்திற்கு. ப்ளூ சட்டை பங்கம். சிவகார்த்திகேயன் தமிழ் திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், பாடகர் மற்றும் பாடலாசிரியர் என பல துறைகளில் பணியாற்றி வருபவர். இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு தொகுப்பாளராக பணியாற்றி தமிழ் திரையில் அறிமுகமாகியுள்ளார். பின்னர் விளம்பரங்களில் நடித்தும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பிரபல நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக பணியாற்றி மக்கள் ஆதரவை பெற்ற இவர் தற்பொழுது நாயகனாக பல படங்களில் நடித்து முன்னணி நடிகராக புகழ் பெற்றுள்ளார். சிவகார்த்திகேயன் 2012ஆம் ஆண்டு மெரினா படத்தில் ஒரு நாயகனாக நடித்து தனது திரைப்பயணத்தை தொடங்கிய இவர் பின்னர் அதே ஆண்டு தனுஷின் 3 படத்திலும் மனகொத்தி பறவை படத்திலும் நடித்து தமிழ் மக்களின் கவனத்தை ஈர்த்தார். அதைத் தொடர்ந்து அயலான் திரைப்படத்திலும் நடித்துள்ளார். அயலான் திரைப்படத்தில் ஆடியோ லான்ச் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்துள்ள இந்த படம் ஏலியன்ஸை பின்னணியாக வைத்து சயின்ஸ் பிக்ஷன் ஜானரில் உருவாகியுள்ளது. இது குறித்து அயலான் பட தயாரிப்பாளர் பேசிய பொழுது லோகேஷ் கனகராஜை மறைமுகமாக கலாய்த்துள்ளார். சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்துள்ள அயலான் திரைப்படம் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வெளியாகிறது. பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் அயலான் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரவிக்குமார் இயக்கியுள்ள இந்த படம் சயின்ஸ் பிக்ஷன் ஜானரில் உருவாகியுள்ளது. முக்கியமாக இந்திய சினிமாவில் முதல் ஏலியன்ஸ் படமாக அயலான் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அயலான் பல சிக்கல்களை கடந்து பொங்கலுக்கு வெளியாகிறது. இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகியிருந்த அயலான் கிராபிக்ஸ் ஒர்க்ஸ் முடியாததால் பொங்கலுக்கு ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் ட்ரெய்லர் ஜனவரி 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. முன்னதாக அயலான் இசை வெளியீட்டு விழா நேற்று மாலை நடைபெற்றது. முதலில் நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடக்கவிருந்த அயலான் ஆடியோ லான்ச் சிம்பிளாகவே முடிந்துவிட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அயலான் பட தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயனை பாகுபலி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தார். அதற்கு சிவகார்த்திகேயன் நான் அப்படியெல்லாம் கிடையாது என கிரேட் எஸ்கேப் ஆனார். அதே நேரம் அயலான் தயாரிப்பாளர் KJ ராஜேஷ் மறைமுகமாக லோகேஷ் கனகராஜை பங்கமாக கலாய்த்திருந்தார். அயலான் ஏற்கனவே ஒரு பிளாக் பஸ்டர். நாங்கள் ஏலியனை நம்புகிறவர்கள் பவுடர் போன்ற போதை மருந்து, ரத்தம் படிந்த மேக்கப் கொண்ட முகங்கள் போன்றவற்றை நம்புவர்கள் கிடையாது என பேசியிருக்கிறார். இவரது இந்த பேச்சு லோகேஷ் கனகராஜை டார்கெட் செய்தது போலவே இருப்பதாக நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். அதாவது லோகேஷின் முதல் படமான மாநகரம் முதல் கடைசியாக வெளியான லியோ வரை எல்லாவற்றிலும் கஞ்சா, போதைப் பொருள், மது, ரத்தம், தெறிக்க ஆக்ஷன் காட்சிகள் தான் முக்கியமாக இருக்கும். போதை இல்லா சமூகம் என்பதே தனது லட்சியம் என சொல்லும் லோகேஷ் அவரது படங்களில் இப்படியான காட்சிகளை வைத்து பிழைப்பு நடத்துவதாக விமர்சித்திருந்தார். இப்பொழுது அயலான் தயாரிப்பாளர் KJ ராஜேஷ் பேசியதும் இதேதான் என நெட்டிசன்கள் பாராட்டியுள்ளனர். அவர்களுடன் ப்ளூ சட்டை மாறனும் இணைந்து லோகேஷ் கனகராஜை பங்கம் செய்துள்ளார். அயலான் தயாரிப்பாளர் KJ ராஜேஷ் பேசியதை தனது ட்விட்டரில் ஷேர் செய்துள்ள ப்ளூ சட்டை மாறன் லோகேஷ் கனகராஜ் வகையறாக்களின் கவனத்திற்கு என கேப்ஷன் கொடுத்து நேரடியாகவே லோகேஷை ட்ரோல் செய்துள்ளார். இதற்கு லோகேஷ் கனகராஜின் பதில் என்ன? லோகேஷ் கனகராஜ் முற்றுப்புள்ளி வைப்பாரா என ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர்.